இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை. இந்திய வானிலைத்துறை மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் கோயம்புத்தூர் இணைந்து வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் மிதமானது முதல் கனமழையுடன் மணிக்கு 6 முதல் 22 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்களில் பகல் நேர வெப்பநிலையானது 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் குறைய வாய்ப்புள்ளது. மேற்கு மலைத்தொடர் அடிவாரங்களில் கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டாம். மழை எதிர்பார்க்கப்படுவதால் பயிர் மேலாண்மை நடவடிக்கைகளை மழையில்லா நாட்களில் செய்யவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் வடகிழக்கு பருவமழை கால விதைப்பினை தொடரலாம். மானாவாரியில் தானியங்கள், பருத்தி மற்றும் பருப்பு வகைகளை விதைக்கலாம். விதைப்பதற்கு முன் விதைகளை 1 ஏக்கருக்கு சூடோமோனாஸ் 10 கிராம், அதைத் தொடர்ந்து அசோஸ்பைரிலம் 250 கிராம் என்ற விகிதத்தில் விதை நேர்த்தி செய்து விதைக்கவும். மானாவாரி விதைப்பில் 20 அடி இடைவெளியில் சரிவுக்கு குறுக்காக குறுவரப்பு அமைத்து வடிந்தோடும் நீரின் வேகத்தை குறைக்கவும். தற்போது நடவு செய்துள்ள சம்பா நெற்பயிருக்கு போதிய வடிகால் வசதி ஏற்படுத்தவும். புதிய நடவினை ஒத்திவைக்கவும். குறைந்த வெப்பநிலையானது 23 டிகிரி செல்சியஸாக இருப்பதால் சம்பா பருவத்தில் நடவு செய்த பயிர்களில் துத்தநாக குறைபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த 0.5% துத்தநாக சல்பேட்டுடன் மற்றும் 1% யூரியா கலந்து 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை தெளிக்கவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வரும் நாட்களில் கன மற்றும் மிதமான மழை பெய்யும் என்பதால் வயல்களில் முறையான வடிகால் வசதி ஏற்படுத்தவும். வடிகால் வாய்க்கால்களை தூர்வாரி பண்ணை குட்டையுடன் முறையாக இணைத்து மழை நீரை சேமிக்கவும். நீரை வடிகட்டிய பிறகு நீர் தேங்கி நிற்கும் அழுத்தத்திலிருந்து மீள்வதற்கு பின்வரும் ஏதாவது ஒரு தெளிப்பினை மேற்கொள்ளலாம். ஒளிச்சேர்க்கை செயல்பாட்டை அதிகரிக்க பிராசினோலைடு 0.5 ppm, தண்டு இருப்பு பயன்பாட்டை அதிகரிக்க சாலிசிலிக் அமிலம் 100 ppm, போரிக் அமிலம் 0.3%, ஜிங்க் சல்பேட் 0.5%, ஃபெரஸ் சல்பைட் 0.5%, யூரியா 1%. மழையை கருத்தில் கொண்டு நீர்ப்பாசனம், உரமிடுதல் மற்றும் மருந்து தெளிப்பதை தள்ளி போடவும். வேகமான காற்றுடன் மழை எதிர்பார்க்கப்படுவதால் வாழை மரங்களுக்கு சவுக்கு குச்சிகள் கொண்டு முட்டு கொடுக்கவும். தெற்கு மண்டலம் 1ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. பாசன பயிர்களுக்கு பாசனம் செய்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். அனைத்து பயிர்களுக்கும் மருந்து தெளிப்பதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். பருத்தி, உளுந்து மற்றும் மக்காச்சோள பயிரில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை எதிர்பார்க்கப்படுவதால் நிலங்களில் தண்ணீர் தேங்குவதற்கு வாய்ப்புள்ளது. அதனால் விவசாயிகள் தொடர்ந்து வயலை கண்காணித்து மழை நீர் தேங்காமல் இருக்க வடிகால் அமைத்து பயிர்களை பாதுகாக்கவும். விவசாயிகள் நெற்பயிர் சாய்ந்து விடாமல் இருக்க முறையான வடிகால் வாய்க்கால்களை அமைக்குமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். மானாவாரி விதைப்பிற்கு ஆயத்தமாகவும் நிலங்களில் வடிகால் வசதியுடன் விவசாயிகள் விதைப்பு மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். மழையில் புதிதாக முளைத்த பொருட்களை கால்நடைகளுக்கு கொடுக்கவோ மேய்ச்சலுக்கு விடவோ வேண்டாம். தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. நெல் வயல்களில் நேரடி விதைப்பு மற்றும் நடவு வேலைகளை ஒத்திவைக்கவும். விளை நிலங்களில் மழைநீர் தேங்காத வகையில் உடனடியாக முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்தி மழை நீரை வெளியேற்றவும். பயிர் பாதுகாப்பு வேலைகளான உரம் வைத்தல் மற்றும் தெளிப்பு வேலைகளை மேற்கொள்ள வேண்டாம். மக்காச்சோளம் விதைப்பு, நடவு வேலைகளை ஒத்திவைக்கவும். மக்காச்சோளம் பயிரில் குருத்து ஈ தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதன் புழுக்கள் இலையுறைக்கும் தண்டிற்கும் இடையே குடைந்து சென்று நடுக்குருத்தை தாக்குகிறது. இதனால் நடுக்குருத்து அழுகிவிடும். 1 ஹெக்டருக்கு 12 என்ற எண்ணிக்கையில் மீன் இறைச்சி பொறியினை அமைத்து குருத்து ஈக்களை கவர்ந்து அளிக்கலாம். இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு 100 மில்லி என்ற அளவில் குளோராட்ரினிலிப்ரோல் மருந்தினை தண்ணீரில் கலந்து மழையில்லாத நாட்களில் தெளிக்கவும். மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல், பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். உருளைக்கிழங்கில் இலைக்கருகள் நோயினை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மென்கோசப் 2 கிராம் பர் லிட்டர் அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் பர் லிட்டர் என்ற அளவில் இலைவழி தெளிப்பாக மழை இல்லாத நேரங்களில் தெளிக்கவும்.
கேரட்டில் நூற்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் போது ஹெக்டருக்கு 1 டன் வேப்பம் பிண்ணாக்கு மண்ணில் இடவும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் பிண்ணாக்கு 1 ஹெக்டருக்கு 250 கிலோ இடுதல். பர்பியூரியோசிலிடியம் லிலாசினம் 5 கிலோ பெர் ஹெக்டர் என்ற அளவில் மழையில்லாத நேரங்களில் இட வேண்டும். பீட்ரூட் பயிரில் செர்கோஸ்போரா இலை புள்ளியை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.3% 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். கால்நடைகளை மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து பாதுகாக்கவும். கால்நடைகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின்கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்து ஆலோசித்து உங்களது கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போட்டுக்கொள்ளுங்கள். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ளதால் அனைத்து வட்டாரங்களிலும் தொடர்ச்சியாக விட்டு மழை பெய்து வருகிறது. எனவே விவசாயிகள் பயிர்கள் சாகுபடி செய்துள்ள வயல்களில் தண்ணீர் தேங்காமல் தடுக்கவும். அதிகப்படியான நீரினை வெளியேற்றவும். வயலில் முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்தவும். மேலும் அடுத்த 5 நாட்களுக்கு விதைப்பு, நீர்ப்பாசனம், உரமிடுதல் மற்றும் ரசாயனங்கள் தெளிப்பதை தவிர்க்கவும். 5 மாதங்களுக்கு மேலான வாழை மரங்கள் சாயாமல் இருக்க மூங்கில் கொண்டு முட்டு கொடுக்கவும். கரும்பு சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் கரும்பு பயிர்கள் சாயாமல் இருக்க பக்கத்தில் இருக்கும் கரும்பு பயிரின் இலைகளை ஒன்றாக கட்டி வைக்க வேண்டும். மழை நீர் வழிந்து ஓடும் வேகத்தை குறைக்கவும். மண் அரிப்பை தவிர்க்கவும். மானாவாரி நிலங்களில் 10 மீட்டர் இடைவெளியில் நாட்டு கலப்பை கொண்டு குறுக்கு உழவு செய்ய வேண்டும். நெல் நடவு செய்துள்ள விவசாயிகள் தூர் நன்கு கிளைத்து நல்ல மகசூல் பெற ஏக்கருக்கு 5 கிலோ துத்தநாகத்தை கரைக்கும் பாக்டீரியாவுடன் 10 கிலோ துத்தநாக சல்பேட் உரத்தையும் அடியுரமாக இட வேண்டும். மேலும் துத்தநாக சல்பேட் உரம் மற்றும் பாக்டீரியாவை ஒன்றாக கலந்து இடக்கூடாது. குறைந்தபட்சம் 5 to 10 நாட்கள் இடைவெளியில் இட வேண்டும். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்பயிர்களை அறுவடை செய்து பாதுகாப்பான இடங்களில் சேமித்து வைக்கவும். நாற்றங்கால் வயலுக்கு முறையான வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும். மேலும் உரமிடுதல், மருந்து தெளித்தல் போன்றவற்றை தற்காலிகமாக தள்ளி வைக்க வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலைப்பேன் தாக்கம் தென்பட வாய்ப்புள்ளது. இலைப்பேன் தாக்கிய இளம் பயிர்களின் இலைகள் சுருண்டு நிறம் மாறி காணப்படும். இதன் அறிகுறிகள் நாற்று பருவத்திலும் நடவு வயலிலும் காணப்படும். இலைப்பேன் தாக்கம் அதிகமாகும் போது இலைகள் வெள்ளை நிறத்தில் மாறிவிடும். நாற்று வயலில் தாக்கம் தென்பட்டால் கட்டுப்படுத்த 20 சென்ட் நாற்றங்காலுக்கு தயாமீதாக்சம் 8 கிராம் வீதம் தெளிக்க வேண்டும். நடவு வயலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் கட்டுப்படுத்த ஏக்கருக்கு அசாடிராக்டின் 400 மில்லி அல்லது தயாமீதாக்சம் 40 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு கார்போசல்ஃபான் 400 கிராம் அல்லது கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு 600 கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும். இளம் நாற்றங்காலில் இலைப்பேன் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் பூச்சி தாக்க அறிகுறிகள் தென்படுமாயின் பாஸ்போமிட்டான் 40 SL 50 மில்லி தெளிக்கலாம். தற்போது உள்ள உயர்ந்த மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலைகள் முயல்களின் உற்பத்திக்கு ஏதுவாக இருப்பதால் அவற்றை தனி கூண்டு முறையிலோ கூட்டமாகவோ இனப்பெருக்கத்திற்கு அனுமதிக்க வேண்டும். கோழிகளை தாக்கும் நாடா புழுக்களுக்கு இடைநிலை பருவங்களாக விளங்கும் உயிரிகள் தண்ணீர் மூலம் பரவும் என்பதால் கொட்டகையை சுற்றியுள்ள மழை நீரை அகற்ற வேண்டும். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மழை இருப்பதால் அறுவடை செய்த நெல் மணிகளை உலர்வான இடங்களில் சேமிக்கவும். ரப்பர் பால் வெட்டும் பருவத்தில் நெகிழி மழை தடுப்பான்களை மரத்தின் பால் வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழை காலத்திலும் பால் வெட்டலாம். அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். இதனால் மழையினால் ஏற்படும் நோய்களை தடுக்கலாம். மரவள்ளியில் நுண்ணுயிரினால் வேரழுகல் நோய் வராமல் பாதுகாக்க நல்ல வடிகால் வசதி செய்ய வேண்டும். மிளகு கொடியில் தரையில் படரும் ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றிவிடவும். வேளாண் மற்றும் தோட்டக்கலை அனைத்து பயிர்களுக்கும் போதிய வடிகால் வசதி ஏற்படுத்தவும்.